ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 15 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே இவங்க எல்லாருமே லியான் மவுண்டனுக்கு வந்து அடையறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாஸ்டர் வந்து நம்ம தேவகையில சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ லியான் மவுண்டனுக்கு போனோன்னு. அந்த மவுண்டனுக்கு இந்த சைடு பார்த்தா ஒரு ராஜ்யம், அப்படியே சைடுல பார்த்தா இன்னொரு ராஜ்யமும் இருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம டீனாவோ அங்க முன்னாடி போயின்னு இருக்க, இதை பார்த்த நம்ம டெஞ்சியும் அங்க வர ஆரம்பிக்கிறான். ஆனா உடனே நம்மளும் அந்த கொம்பை நீட்ட, இதனால அவனால முன்னாடியும் போக முடியல. திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டெஞ்சியும் முன்னாடி போய் ஏதோ ஒன்று சொல்லலாம் ட்ரை பண்றான். இருந்தாலும் நம்ம தேவ் விட மாட்டான். இதனாலேயே நம்ம டெஞ்சியும் அதை சைடா தள்ளிட்டு, நான் வந்து என்னோட ஏன்சியன் மெம்பர்ஸ் இவங்களுக்காக நான் அமைதி செலுத்தலான்னு போயின்னு இருக்கேன், அதனால நான் வந்து இங்கே நான் பிரியணும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம டீனாவும் நம்ம தேவும் அங்க முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தேவம் இப்பதான் சொல்றான், இந்த மாதிரி அந்த ஆளு அவன் வந்து நம்மள எங்க விட்டு போனானோ. இதனாலேயே அவனும் கேட்கறான், இந்த மாதிரி உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நம்ம எங்க போயின்னு இருக்கோன்னு. ஆனா நம்ம டீனா ஒண்ணுமே சொல்லாம அங்க பாட்டுன்னு போயின்னு இருக்கா. இதை பார்த்த நம்ம தேவம் கேட்கறான், ஆமா அவன் வந்து ஏதோ ஏன்சியன் மெம்பருக்கு அமைதி செலுத்துறான்னு போறான்னு சொன்னால, அது வந்து உன்கிட்ட ஒரு மாதிரி வந்து சொன்னான். அப்பனா அவனுக்கும் உனக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா என்ன? இல்ல எனக்கு வந்து அவனை தெரியும், அவனுக்கு வந்து என்ன தெரியும், அவ்வளவுதான். ஆமா நீ சொல்றதும் நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி நம்ம வந்து மத்தவங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அங்க நைட் ஆயிடுது. நைட்டு ஃபுல்லா அவங்களும் அங்க நந்தனே தான் இருக்காங்க. இதனாலே நம்ம தேவம் கேட்கறான், நம்ம வந்து இன்னமும் எவ்வளவு தூரம் தான் போனோம். இதெல்லாம் கேட்டு நம்ம டீனாவும் அங்க முன்னாடி பார்க்க, இப்பதான் அவளே சொல்றான், இந்த மாதிரி நம்ம வந்துட்டோம் இங்க. இதை கேட்டு நம்ம தேவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். என்னது நம்ம வந்து வந்துட்டோமா, அப்போனா அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு நடக்க தேவையில்ல. ஆனா அவனும் கொஞ்சம் தூரமா போய் அந்த இடத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க, ஆனா அவனோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வீண் போயிடுது. இந்த மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா, இங்க வந்து நிறையவே டிவைன் வெப்பன் இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கும் மேல இங்க அழகழகான பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த இடம் ஃபுல்லாவே உடைஞ்சு போய் கிடக்குது. அதுவும் இல்லாம இந்த இடமே நாஸ்தியா இருக்கு. இதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் தூரம் போயிட்டு, அங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு அவனும் கத்த, அங்க இருக்க இடமும் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம அங்க இருக்க கல்லெல்லாம் விழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம தேவும் தப்பிச்சிடறான். அங்க இருக்க நம்ம டீனாவும் ஓட ஆரம்பிக்கிறான். ஹே தேவ், நீ வந்து ஓடி வந்துரு. இப்பதான் அவளே சொல்றான், இந்த மாதிரி இந்த இடம் வந்து நீ கத்துன கத்துல உடைய போகுது, ஏன்னா இது பழமையான இடம். இதுக்கப்புறம் இவங்களும் வேற ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அங்க பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய வீடு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சு தெரியல, நம்ம டீனாக்கும் அங்க பயங்கரமா குளுது. என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்க இருக்க டெம்பரேச்சர் இன்னும் அதிகமான மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்ம தேவன் சொல்றான், இந்த மாதிரி டெம்பரேச்சர்லாம் அதிகமாகல, சொல்ல போனா இந்த இடமே கிரீப்பியா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு பயத்தினால இங்க வந்து குளிர் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சிமுலேஷன் உருவாகுது. ஆனா ஒரு விஷயம், இந்த இடத்த பத்தி நான் என்னென்னலாம் நினைச்சேன் தெரியுமா, ஆனா இங்க வந்தக்கு அப்புறம் என்னோட நினப்பு எல்லாமே நினப்பாவே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டீனாவும் அங்க உள்ள போக ஆரம்பிக்க, இதை பார்த்த நம்ம தேவன் நேத்ரா, இந்த மாதிரி நம்ம உள்ள போறது கரெக்டா இருக்காது, ஏன்னா இது நம்ம தேடி வந்த இடம் மாதிரியே தெரியல, உள்ள யாரு இருப்பாங்களோ. ஆனா இதெல்லாம் கேட்காம நம்ம டீனாவும் உள்ள போக ஆரம்பிக்கிறா. உள்ள பார்த்தா ஒரு பெரிய சுடுகாடம் இருக்கு. சொல்ல போனா இவங்க வந்து இங்கதான் வரணுமே. இதனாலே நம்ம டீனாவை உள்ள போய் பார்த்துன்னு இருக்க, அங்க பார்த்தா ஒரு எலும்பு கூட இருக்கு. இதெல்லாம் சொல்ல போனா ஒரு போர்க்காலத்துல இருக்க ஒரு ஏரியா தான். இதனால்தான் இங்க ஒரு எலும்பு கூட இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம தேவன் சொல்றான், இது வந்து ஒரு ஜாக்பாட் தான், ஏன்னா இங்க நிறையவே வெப்பன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம தேடி வந்த வெப்பன் அது கூட இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனாலே நம்ம டீனாவும் ஒரு சைடா அங்க இருக்க வெப்பன்லாம் தேடின்னு இருக்கா. நம்ம தேவன் ஒரு சைடா போய் அங்க இருக்க கத்தி எடுக்க, ஆனா அவன் அதை அங்கேயே வச்சிடறான். இதுக்கப்புறம் அவனும் ஒரு வேற இடத்துக்கு வரான். அங்கதான் சொல்ல போனா அந்த வெப்பனை இருந்திருக்கு. ஆனா இப்ப பார்த்தா அந்த வெப்பன் இல்லையா. இதனாலே அவனும் சொல்றான், இந்த மாதிரி அந்த வெப்பனை யாரோ ஒருத்தங்க திருட்டாங்களா என்ன இப்படி இவனு சொல்ல இருக்க, நம்ம டீனாவும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லான்னு வருவா. அதுக்குள்ள நம்ம தேவ் வந்து அவனோட ஹேமர் அதை வச்சு டச் பண்ணிடுறான். இதனால என்ன ஆச்சோ தெரியல, அந்த காஃபினும் அப்படியே லைட் எரிய ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம டீனாவே சொல்றா, இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு அதை டச் பண்ண. பார்த்தா அந்த காஃபின்ல இருந்து ஒரு வாய்ஸ் வந்து, இந்த மாதிரி யாரு தூங்குற பையனை ஹெல்ப் பண்ணீங்க. இதை பார்த்து நம்ம தேவ அங்க பயந்து போய் நம்ம டீனா பின்னாடி ஒழிச்சுன்னு இருக்கான். நம்ம டீனாவும் இப்பதான் சொல்றான், நீ வந்து நல்லா பாரு, இப்போ வந்து அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் பையப்போல அங்க பயந்து தான் இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு அந்த வலியும் எடுக்க ஆரம்பிக்குது. இதனாலே அவனும் அங்க வலியில துடிச்சுன்னு இருக்க, அந்த லைட்டும் ஆஃப் ஆயிட்டா பார்த்தா இவனுக்கும் அந்த வலி போயிடுது. இதுக்கப்புறம் தான் அவனு சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து அந்த காஃபினை பாத்தியா, அதுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அதுல இருந்து சவுண்ட் வந்தது. ஆனா இதுக்கப்புறம் நம்ம தேவ் சும்மா இல்லாம திரும்ப ஒரு வாட்டி டச் பண்ண, திரும்பவும் லைட் எரிய ஆரம்பிக்குது. பார்த்தா அதுவும் ஜொலிச்சுக்குனே உள்ள இருந்து ஒரு ஆக்ஸ் வந்து வெளியில வந்து, சொல்ல போனா இதை தான் இவங்க தேடி வந்திருப்பாங்களே. அந்த ஆக்ஸை பார்த்தோன்னே இவங்களும் சொல்றாங்க, இதுதான் நம்ம தேடி வந்தது. இதனாலே இவங்களும் அங்க யோசனை இருக்க, அப்போ அந்த ஆக்ஸுக்கு என்ன ஆச்சோ தெரியல, இவங்க 2 பேர் மேல அங்க அட்டாக் பண்ணலான்னு வந்து இருக்கு. இதை பார்த்து நம்ம டீனாவும் கரெக்டான நேரத்துல தடுக்கிறா. இருந்தாலும் அந்த ஆக்ஸோட பவர் அதிகமா இருக்கா. இதனால இவங்களையும் அதை தூக்கி போட்டுது. இவங்களை தூரமா தள்ளக்கு அப்புறம் அந்த ஆக்ஸ் திரும்பவும் அந்த காஃபினுக்கு மேல போய் அதோட பவரை இன்னமும் ஏற்ற ஆரம்பிக்குது. இப்படி அதுவும் அந்த பவர்லாம் ஏத்தி இருக்க, இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.